ஒட்டுமொத்த மனித நேயத்தையும் உழுக்கும் வகையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. இந்திய விமானப்படையில் IAF அதிகாரியாக பணியாற்றி வரும் ஒருவரின் 24 வயது இளம் மனைவியை அவருடைய பழைய பள்ளி தோழனே திட்டமிட்டு கடத்தி, மிரட்டி, பலாத்காரம் செய்து கட்டாயமாக மதமாற்றம் செய்துள்ள கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையை போலீசார் மேற்கொண்டாலும் சம்பவ அதிர்ச்சி இன்னும் விலகவில்லை. என்ன நடந்தது என்பது பற்றி கமிஷனர் விரிவான பேட்டி ஒன்றை தந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணும் குற்றம் சாட்டப்பட்ட 26 வயது அயாஸ் மதேரே என்பவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். இருவரும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வந்துள்ளனர். கடந்த 2025 பிப்ரவரி 8ஆம் தேதி அயாஸ் அந்த பெண்ணை நாக்பூரில் உள்ள வார்தா சாலையில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு வரவழைத்துள்ளார். அங்கு அந்த பெண் குடித்த பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவர் மயங்கிய நிலையில் ஆபாசமாக போட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்துள்ளார். அதன் பிறகுதான் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் நரகம் தொடங்கியது. நான் சொல்வதை கேட்காவிட்டால் இந்த வீடியோக்களை உன் கணவருக்கும் சமூக வலைதளங்களிலும் அனுப்பிவிடுவேன் என்று அயாஸ் மிரட்ட தொடங்கினார். இந்த மிரட்டலுக்கு பயந்த அந்த பெண் அவரிடம் 4 லட்சம் ரூபாய் வரை பணத்தை கொடுத்துள்ளார். ஆனாலும் அயாஸின் கொடூரம் அடங்கவில்லை. அந்த படங்களை காட்டி பலமுறை அந்த பெண்ணின் வீட்டுக்கே சென்று அவரை தொடர்ந்து பலாத்காரம் செய்துள்ளார். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுதான் இந்த வழக்கின் முக்கிய ஆதாரமாகவும் மாறியுள்ளது. அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட பெண் அழுது கொண்டே என் கையை விடு, என்னை விட்டுவிடு என்று அழுகிறார். ஆனால் அயாஸ் அந்த பெண்ணின் கைகளை பலவந்தமாக பிடித்துக்கொண்டு ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி அவர் முகத்தில் ஊதுகிறார். இது குறித்து அந்த பெண் போலீசாரிடம் கூறும்போது, அயாஸ் எப்போதும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஏதோ ஒரு மர்ம திரவத்தை கொண்டு வருவான். அதை என்னை கட்டாயப்படுத்தி குடிக்க வைப்பான். பிறகு ஏதேதோ வார்த்தைகளை கூறி எனக்கு வசியமும் மாந்திரீகமும் செய்வது போல நடித்து என் சுய நினைவை இழக்க செய்து பலாத்காரம் செய்வான் என்று நெஞ்சை பதற வைக்கும் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். கடந்த மே 31ஆம் தேதி அயாஸ் மற்றும் அவருடைய நண்பன் அமீன் ஷேக் ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கல்மேஸ்வர் என்ற பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளனர். அங்கு மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மத குருவை வரவைத்து அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமலே மிரட்டி, கட்டாயப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மதமாற்ற சடங்குகளை செய்துள்ளனர். மேலும் அந்த பெண்ணை அச்சுறுத்தி வலுக்கட்டாயமாக திருமண ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வைத்துள்ளனர். இதன் மூலம் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே சட்டவிரோத திருமணம் நடந்துவிட்டதாக அந்த மதகுரு அறிவித்துள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணை வற்புறுத்தி அவருக்கு பிடிக்காத உணவுகளை சாப்பிட வைத்து மீண்டும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்று அயாஸ் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட பெண் தன் கணவரிடம் கூற இருவரும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் உடனடியாக செயல்பட்டு அயாஸ் மற்றும் அவனுக்கு உதவிய அமீன் ஷேக் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது மகாராஷ்டிராவின் மாந்திரீக எதிர்ப்பு சட்டம், பலாத்காரம், மிரட்டி பணம் பறித்தல், கட்டாய மதமாற்றம் உள்ளிட்ட கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து நாக்பூர் துணை போலீஸ் கமிஷனர் ரிஷிகேஷ் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 24 வயது பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமை, மிரட்டல், பணப்பறிப்பு, கட்டாய மதமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய குற்றவாளியான அயாஸ் மற்றும் அமீன் ஷேக் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதமாற்ற சடங்கில் ஈடுபட்ட அந்த மதகுரு தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் தடவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பண பரிவர்த்தனைகள், வைரலான வீடியோ, சாட்சிகளின் வாக்குமூலங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன.